நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிரண் மதுமிதாவோட வீட்டுக்கு போனதுனால மதுமிதா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. பாட்டி கிரணுக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கிரண் வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது பாட்டி மதுவும் கிரணும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதுமே வந்து கிரண் வந்து சொல்ல வருவாங்க. அப்போ கரெக்டாக மது வந்துட்டு எதுவும் பேச விடாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா வந்து கிரண் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. முதல்ல எந்திரி, இங்கேருந்து முதல்ல வெளியில் போக போறியா இல்லையா, நீயா போயிடு, இல்லை நான் செக்யூரிட்டியை விட்டு உன்னை வெளியில் துரத்துட்டோமா அப்படின்னு கேட்டதுமே கிரண் அமைதியாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அபிஷேக் கிரணுக்கு கால் பண்ணி, உன்னை நான் இன்டர்வியூக்கு 10 o'clock வர சொன்னேன், இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க, அப்போ கிரண் வந்துட்டு சார் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அபிஷேக் வந்துட்டு, என்னது ஏன் வீட்டில் இருக்கியா, இன்டர்வியூக்கு நீ ஆஃபீஸுக்கு தானே வந்திருக்கணும், ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ அபிஷேக் யோசிக்கிறாங்க, என்ன இது, நாம் இங்கே வர சொன்னால் அவன் நம்ம வீட்டுக்கே போயிட்டானே, அவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, இவனே போதும், இவனை வச்சு நாம் மதுமிதாவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அபிஷேக் யோசிச்சுட்ருக்க, இங்கே கிரண் வந்துட்டு, மது இப்போ வெளியில் அனுப்பிட்டேன், ஆனால் கண்டிப்பாக இன்னொரு முறை நான் உன்னை தேடி வருவேன், அப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.